வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வேல் முருகா. என் அன்பின் பிரியமை, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. கந்தன் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், அப்பன் உன் கைகளில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொடச் சொல்கின்ற ஒரு பாக்கியத்தை தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை என்று அதனை நீ கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு இருந்து நான் எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு வழி நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. நல்ல தெளிவோடு உன்னை எப்பொழுதும் நான் வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தது என்று நீ இப்படி உன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை கண்கலங்கி நிற்கிறாய்? எதுவானாலும் சரி, இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன். எப்பொழுதும் கந்தனின் அருளோடு உனக்கு நல்லது நடக்கும். தினமும் ஓய்வில்லாமல் உழைப்பதனால்தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் கடிகாரம் இருக்கிறது. அதை மறக்கக்கூடாது. அதுபோல ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கை அவர்கள் விரும்புகின்ற உயரத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. சுற்றியிருந்து இந்த வாழ்க்கை எல்லாமும் சரியானதை கொடுக்கும். நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நிலைமை சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வெற்று பேச்சுதான். நேரம் போதவில்லை என்று சொல்வதுதான் வெற்றிக்கான பேச்சு என்பதனை மறக்கக்கூடாது. இதையெல்லாமும் உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த கந்தன் நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கென்று எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பாதே. விலை உயர்ந்த கடிகாரம் கையில் கட்டியவனுக்கும் கூலி வேலையை செய்யக்கூடிய ஏழைக்கும் காலம் என்னவோ ஒரே வேகத்தில் தான் ஓடுகிறது. எவ்வளவு மதிப்பிலான விஷயங்களை வைத்திருந்தாலுமே நேரம் ஒன்று போலத்தான் இருக்கிறது என்பதனை இங்கு யாராலும் மறுத்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சேர உன்னை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்பதனை மறக்காது. நான் சொல்லிவிட உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளும் நன்மைகளும் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. சதா சர்வகாலமும் அப்பனின் நாமத்தையே சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருப்பேன், என்னவானாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் யோசித்து அடுத்த நாள் முடிவு எடு. பதில் நிச்சயமாக கிடைக்கும். உனக்குள் தெளிவும் கிடைக்கும். சில சமயங்களில் மனது அதிகமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனதிற்கு நீ ஓய்வு கொடுத்து விடுவதுதான் நல்லது. இது நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடியது என்பதனை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எது உன்னை விட்டு போனாலும் அதற்காக நீ கலங்கி கொண்டிருக்காதே. காலம் உனக்கானதை நிச்சயமாக வைத்திருக்கிறது. உனக்கானது என்னவோ அது உன்னை விட்டு ஒருபோதும் போகாது. போனது என்னவோ அது உனக்கானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் நான் இருக்கின்ற இந்த நேரம், என்ன நடந்தாலும் நான் வருகின்ற இந்த காலம் இனி முழுமையும் உனக்கே என்று
உறுதியான ஒன்றை சரியாக உருவாக்கும் என்பதனை மறக்காதே. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். காரணத்தோடு தான் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக நான் இருந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எத்தனையோ முறை இந்த நாட்களில் எல்லாமும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை ஏற்று நீ கலங்கி விடாமல் இரு. கந்தன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. ஒரு சிறிய பாவம் தானே என்று நினைத்து செய்தால் சில நேரம் அந்த பாவம் அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடும். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிட நிச்சயமாக நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் செய்துவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் முழுக்க முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நல்ல விஷயங்கள் என்றும் உன்னை நிறைவேற்றும் என்பதனை புரிந்து கொள். முன்பு போல் எல்லாம் இப்பொழுது என் பிள்ளை இல்லை. அப்படி யாராவது உன்னை பார்த்து சொல்லும் பொழுதெல்லாமும் உனக்கே சில சமயங்களில் தோன்றுகிறதல்லவா? நானும் அப்படி இல்லை. உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறாய். முன்பு போல் இருந்த உன்னை இன்னும் மீட்டெடுக்க இயலாமல் நிச்சயமாக மனதினுடைய நிலையானது சற்று அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு ரணங்கள் நிறைந்த எண்ணங்களின் நிலையில் சிக்கி தவித்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையின் மனது. இல்லை என்று என்னால் மறுக்க முடியாது. கந்தன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் எல்லா விஷயங்களையும் உறுதியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை மறக்காது. மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உன்னுடைய இலக்காக ஒருபோதும் வைத்து கொள்ளாதே. நீ தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக மாற்றிவிடு. அவர்களுக்கு இலக்கை நீதான் தீர்மானிக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை வீழ்த்தி விடுவது என்பது அவர்களுக்கு சுலபமான காரியமாக இருக்காது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சரியாக மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் நான் இருக்க இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்குள் ஒரு நல்ல மாறுதல் சரியாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே. கந்தன் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் உன்னை யார் என்று நீ அடையாளம் காணத்தான் வேண்டும். உனக்குள் இருக்கும் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். கந்தனின் வேலை தொடுகின்ற நேரமும் கந்தனின் மயிலை பார்க்கின்ற நேரமும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற நேரமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை விரும்பியே கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அத்தனையிலும் நான் இருந்து உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்க துணிந்துவிட்ட பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் நீ அவ்வளவு சுலபமாக இனிமேல் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். யாரும் இல்லை என்று சொல்வதை விட கந்தன் இருக்கின்ற நேரத்தை உன் வசமாக்கி கொண்டால் அது போதும். அப்பன் இருக்கின்ற நேரத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும். வேறு எதற்குமே என் பிள்ளை இனிமேல் இதையெல்லாமும் நினைத்து நீ கலங்க மாட்டாய். எந்த நாளிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அது ஒன்று போதும். இனி எது நடந்தாலும் நீயாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. கந்தன் சொன்ன வார்த்தைகளின்படி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை
மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை இனி உருவாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.